ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மண்பஞ்சன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான கதையை தான் பார்க்க போறோம். ஒரு பொண்ணை நம்பி நடுத்தெருக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க பல ஆண்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எதனால அவங்க நடுத்தெருக்கு வந்தாங்க, அவங்க அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத மட்டும் இங்க எந்த படத்துலயும் சொன்னதில்ல. ஆனா அதை தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. தன்னோட கணவர் தான்ப்பா உலகம் அப்படின்னு சொல்லி உயிருக்குயிரா காதலிக்கிற மனைவி. ஆனா அந்த மனைவிக்கு தெரியாம இரவுல வேற ஒரு வாழ்க்கையில இருக்கிற கணவர். ஒரு நாள் அவங்க மனைவி தூங்கி எழுதுகிறாங்க. அவங்க கழுத்துல இருக்கிற தாலி செயினை காணுங்க. பக்கத்துல இருந்த கணவரும் காணோம். அதை தேடி போகும்போதோ அவங்களுக்கு பல சம்பவங்கள் தெரிய வருது. அப்ப அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த கதை என்ன ஆகுது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை வினேஷ் போகாட். என்னடா கதையில இவங்க வராங்கன்னு பாக்காதீங்க, ஏன்னா இந்தியா முழுக்கவே அவங்க கதையை தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கோல்டு அடிச்சிருந்தா கூட அவங்கள பத்தி இந்த அளவுக்கு தெரிய வந்திருக்காது. ஆனா இப்ப உலகம் முழுக்கவே நம்ம வினேஷ் போகாட் தாங்க இருக்காங்க. கிரிக்கெட்டுக்கு செலவு பண்ற ஒரு 5% இந்த மாதிரி மத்த ஸ்போர்ட்ஸுக்கும் செலவு பண்ணா நல்ல கோச்சிங் ஸ்டாஃப் இவங்க எல்லாருமே அமைச்சு நம்மளால அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல யாச்சு நிறைய கோல்டு அடிக்க முடியும். சோ வினேஷ் போகாட்டுடைய இந்த கடினமான சிச்சுவேஷன்ல நம்ம அவங்களுக்கு துணையா இருந்து என்னதான் அவங்களுக்கு ஒலிம்பிக்ஸ் மெடல் கிடைக்கிறனாலும் இந்திய அளவுல எதனா ஒரு விருது கொடுத்து அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்றதையும் ஒரு ரெக்வெஸ்டா வச்சு இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த படத்துடைய கதை சுதந்திரத்துக்கு முன்னாடி தாங்க நடக்குது. அப்படி அந்த ஊருக்குள்ள ஒரு ஜமீன்தார் இருக்காருங்க. அந்த ஜமீன்தாருக்கு ஒரு அழகான மனைவி. இவங்க தான் நம்ம ஹீரோயினான பார்வதி. இவங்களுடைய உலகமே அவங்க கணவர் தாங்க. இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க கணவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோவான அந்த ஜமீன்தார் எப்ப வீட்டுக்கு வருவாரு, நம்ம எப்ப அவரு கூட காதலோட பழக போறோம் அப்படின்ற அவருடைய இமேஜினேஷன்ல தான் நம்ம ஹீரோயின் இங்க இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாமியார் இருப்பாங்க. அவங்க இப்ப விதவையா இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொந்தமா அந்த ஊர்ல இந்த பெரிய அரண்மனை இருக்குங்க. அதை தாண்டி ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்கும். ஊர்ல நிறைய நிலங்களை இவங்களுக்குன்னு ஓனா வச்சிருப்பாங்க. எல்லாமே நம்ம ஹீரோவுடைய சொத்துக்கள் தாங்க. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோவான கோபிநாத்தை காமிக்கிறாங்க. அவர் அப்படியே தள்ளாடி ஒரு குதிரை வண்டியில வந்து அவரோட வீட்டுல இறங்குறாரு. இப்ப தன்னோட கணவர் வந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்டயும் அவங்க வீட்டு வேலைக்காரங்க வந்து சொல்ல, அவங்களும் அந்த இடத்துல வெக்கத்தோட தன்னோட கணவருக்காக வெயிட் பண்ண. அந்த காலத்துல சில வீடுகள்ல கணவர் வீட்டுக்கு திரும்புறாங்கன்னா இந்த மனைவிகள் குளிச்சிட்டு உடம்ப சுத்தமாக்கிக்கணுங்க. அவங்களுக்கு ஒரு உதவியாளர் இருந்து ஹெல்ப் பண்ணவும் செய்வாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த வேலைக்காரங்க எல்லா உதவியும் பண்றாங்க. ஒரு வேலையில நம்ம ஹீரோவும் அந்த அறைக்கு வர, இப்ப வேலைக்காரங்களும் கதவு மூடிட்டு அங்க இருந்து வெளியே போக, வந்ததும் எதுவும் பேசாம அந்த சாவியை கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சாவி? லாக்கர் சாவி கொடு, பணம் தேவைப்படுது, நைட்டு வெளியே போற வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க மனைவியும் இன்னைக்கு ராத்திரியும் வெளியே போகணுமா, ஏன் கூட இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியும் பக்கத்துல வர, சும்மா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காத, சாவியை கொடுனா சாவியை கொடு அப்படின்ற மாதிரியும் அந்த பார்வதியோட புடவையெல்லாம் இழுத்து சாவி எங்கன்னு தேடுறாரு. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, சாவியை கொடுக்க மாட்டேனா உன் கழுத்துல இருக்க நகையை கொடுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க மனைவியா அடிச்சு துன்புறுத்தி அவங்க கையில கால இருக்கிற எல்லா நகையையும் கழட்டிட்டு போறாரு. சரிப்பா, அவருக்கு தான் பணம் தேவைப்படுது, ஏன் அவங்க மனைவி கொடுக்க மறுக்கிறாங்க, எதுக்கு இவர் இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே அந்த ஊர்ல இருக்கிற சரோஜா அப்படின்ற ஒரு நாட்டியம் ஆடுற பெண்காக தாங்க. அவங்க யாரு என்ன ஏதுன்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தன்னோட கணவர் கிட்ட இந்த மாதிரி பல கொடுமைகள் தினந்தோறும் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவரு எனக்காக வருவாருன்னு பார்த்தா அந்த சரோஜா பின்னாடியே போறாருன்னு சொல்லி ஒரு கட்டத்துல அவங்க வாழ்க்கையே வெறுத்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்கோங்க. அந்த குளத்துல தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு போறாங்க. ஆனா அந்த இடத்துல எப்படியோ ஹீரோயினுடைய வேலைக்காரங்க வந்து அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்னோட கணவரை எப்படி பழிவாங்குறதுன்னு தெரியல, அத என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு என் கணவராலதான் நான் இறந்து போனன்ற ஒரு பேரோட என் கணவர் வாழட்டோன்னு இப்படி ஒரு முடிவெடுக்க போனேன் அப்படின்லாம் சொல்ல, அந்த வேலைக்காரங்களும் உங்க கணவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுமை செய்யறாரு, ஆனாலும் காலையில அவர் வருகைக்காக காத்திருந்தீங்களே, அந்த காதல் இப்ப எங்க போச்சுன்ற மாதிரி கேட்க, அந்த காதல் எப்பவுமே எனக்குள்ள இருக்கும் தான், ஒருவனுக்கு ஒருத்தினும் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னதான் என் கணவர் தப்பு பண்ணாலும் என்னைக்குனா என் கிட்ட வந்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்குதா, என்ன சின்ன வயசுலயே இவருக்கு கட்டி வச்சுட்டாங்க, அப்பெல்லாம் எனக்கு ஒரு நல்ல நண்பர் மாதிரி அவர் என் கூட பழகினாரு, எப்போ அவங்க அப்பா இறந்தாரோ அதுல இருந்து குடிக்க ஆரம்பிச்சு அந்த நாட்டிய பெண் சரோஜாவை தேடி போயிடுறாரு, அவருக்கு 2 நண்பர்கள் இருக்காங்க, அவங்க தான் இவரை மொத்தமா மாத்தினதுன்ற மாதிரிலாம் அங்க அவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்பதாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தியேட்டரை காமிக்கிறாங்க. தியேட்டர்ல படம்லாம் ஓடாது, டிராமா தான் ஓடும். அந்த டிராமால தான் சரோஜா அப்படின்ற ஒரு பெண் வந்து பயங்கரமா நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்க, அதையும் நம்ம ஹீரோ கீழே உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப அந்த சரோஜாவை காமிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் திமிர் பிடிச்ச ஒரு ஆளா தாங்க இருப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய அழகுதான். அந்த காலத்துல டிராமா பாக்குறதுக்குன்னு ஒரு கும்பல் வருங்க, அது முழுக்க ஆண்களா தான் இருக்கும். நல்ல குடும்பத்து பெண்கள்லாம் டிராமா பார்க்க வரமாட்டாங்கன்ற மாதிரி
அந்த ஊர்ல ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால பெண்கள் யாருமே டிராமா பார்க்க வரமாட்டாங்க. அப்படி சரோஜா நடனம் ஆட ஆட அவங்க காசெல்லாம் நகையெல்லாம் தூக்கி போட்டு நம்ம சரோஜாவை ஊக்குவிப்பாங்க. இதனாலேயே சரோஜாக்கு அகம்பாவும் தலைக்கு ஏறி இந்த டிராமா கம்பெனி ஓடுறதே என்னாலதான் அப்படின்ற ஒரு திமிரோட இருப்பாங்க. அந்த டிராமா கம்பெனிக்கு ஒரு வாதியார் இருப்பாருங்க. அவருமே சரோஜா கிட்ட நடனம் அப்படின்றது ஒரு படத்துல வர ஒரு பாட்டு மாதிரி தான். அதை தாண்டி இந்த டிராமாக்குன்னு ஒரு கதை இருக்கு. அது 2 மணி நேரம் நம்ம பிளே பண்ணணும். நாளையில இருந்து மனோரமா டிராமா வேற ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ரிஹர்சல்லாம் இருக்கு. நீ ரிஹர்சலுக்கு வரணும்ன்ற மாதிரி சொன்னா கூட அங்க நம்ம சரோஜா ரிஹர்சலுக்கு கூட வரமாட்டாங்க. நான் தான் இந்த டிராமா கம்பெனியோடைய ஸ்டார், என்னையே ரிஹர்சலுக்கு கூப்பிடுறீங்களான்னு சொல்லி அந்த வாதியாரிய மட்டம் தட்டுவாங்க. இப்படி இந்த சரோஜா இவ்வளவு திமிரா பேசுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. அது இந்த ஹீரோவான ஜமீன்தாரோடைய ஆதரவோ இந்த சரோஜா கிட்ட இருக்கிறதுனால தான் இவ்வளவு திமிரா பேசுவாங்க. ஆமாங்க, நம்ம ஜமீன்தாருக்கு இல்லாத சொத்துக்கள் இல்ல. அப்படி அவர் சேர்த்த எல்லா சொத்துக்களையும் பணங்களா கொண்டு வந்து அப்பப்போ இந்த சரோஜா கிட்ட கொடுப்பாரு. அதுக்காக தாங்க அந்த லாக்கர் சாவியும் கேட்டிருப்பாரு. இன்னைக்கு பணம் இல்ல, என்னோட பொண்டாட்டியோடைய நகையே உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற நெக்லஸை எடுத்துட்டு வந்து அந்த சரோஜாக்கு போட்டு விடுறாரு. சரோஜாவும் அதை சந்தோஷமா ஏத்துக்க இப்ப அந்த சரோஜாவை கூட்டுக்கிட்டு அவரோட குதிரை வண்டிலையும் இந்த ஜமீன்தார் போற மாதிரியும் இப்ப அந்த குதிரை வண்டிக்குள்ள ஒரு ஸ்கிரீன் கட்டியிருக்கோங்க. இப்ப அந்த ஸ்கிரீன் அங்க நகர்ற மாதிரியும் அப்படி அந்த ஜமீன்தாரோ சரோஜாவோ காதலோட உள்ள இருக்கிற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. இதை எல்லாமே அதே டிராமா கம்பெனியில இருக்கிற மற்ற ஆர்டிஸ்டும் பார்த்து என்னதான் நமக்கு இந்த சரோஜாவால இந்த டிராமா கம்பெனிக்கு கூட்டம் வந்தாலும் இந்த சரோஜா இந்த கம்பெனியை விட்டு எப்ப போறாலோ அப்பதான் நம்மளால நல்ல டிராமா போட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. இப்படி ஒரு வேலையில தாங்க இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்படி தாக்கிட்ட இல்லாதது அந்த சரோஜா கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத எப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட கணவரை தான் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஒரு கடத்துல அவங்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு அந்த டிராமா கம்பெனியில போயிட்டு அவன் நடிக்கிற அந்த டிராமாவை பார்க்க போறேன். அப்படி என் கணவர் எதனால அந்த சரோஜா பின்னாடி சுத்துறாருன்ற சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை நானும் போட்டு என் கணவரை எனக்குள்ளேயே வச்சுக்க போறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்ல அப்பதான் அந்த வேலைக்காரங்களும் நல்ல குடும்பத்து பெண்கள் அங்க போக மாட்டாங்கன்ற மாதிரி கிராமத்துக்காரங்க சொல்லுவாங்க. நீங்க போனீங்கன்னா உங்க பேர் தான் கெட்டு போவோம். நான் ஒரு விதவை அப்படின்றதுனால நான் அங்க போய் அங்க என்ன நடக்குது அந்த சரோஜா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் டிராமாக்கும் அந்த வீட்டு வேலைக்காரங்க வந்து பாக்குறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் பார்வதியோட கணவரான ஹீரோ போதையில உட்காந்துக்கிட்டு சரோஜா நடிக்கிற நாடகத்தை பார்த்துக்கிட்டு முக்கியமா லாக்கர்ல இருந்து இப்ப பணம் வேற கொண்டு வந்திருப்பாருங்க. அந்த பணத்தெல்லாம் சரோஜா கிட்ட தூக்கி போட்டுக்கிட்டு கெலாட்டா பண்ணிட்டு இருக்கிறதையோ இன்னொரு பக்கம் சரோஜா ரொம்ப நளினமா பேசி அவங்க அழகாலியா அங்க இருக்கிற ஆண்களை கட்டி போடுறதையும் இந்த வேலைக்காரங்க கவனிக்கிறாங்க. இப்ப ராத்திரி பார்வதி கிட்டயும் வந்து அவ அழகுல நான் பிரமிச்சு போயிட்டேன், அப்படி ஒரு அழகுல இருக்காங்க அந்த சரோஜா. அவங்க பேசுறதே ரொம்ப நளினமா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த பார்த்தேன், அவங்க போட்டிருக்க நகைகள்லாம் உங்களோட நகைகள், உங்க கணவர் தான் கொடுத்திருக்காரு போல. மேபி இது மாதிரிலாம் இருந்தா உங்களோட கணவருக்கு உங்களை பிடிக்கலாமோ என்னவோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இப்ப இவங்களும் அந்த வேலைக்காரங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவங்களே அலங்கரிச்சுக்க செய்யறாங்க. அப்படி நகைகள்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு தன்னோட கணவர்கிட்டையும் நெருங்கி வராங்க. இன்னைக்கு ராத்திரியாச்சு என் கூட இருங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லா சந்தோஷங்களையும் நான் கொடுக்கறேன், அங்க போகாதீங்கன்ற மாதிரி சொல்ல மனசுல பெருசா மோனாலிசான்னு நினைப்பு. உன் மூஞ்சி இன்னைக்கு நான் கண்ணாடியில பாத்திருக்கியா, என்ன கோவப்படுத்தாத, கிளம்பிடு, ஒரு கிராமத்துக்காரி மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அங்கேயே தன்னோட மனைவியை அசிங்கப்படுத்திட்டு பக்கத்துல வந்த அவங்களையும் தள்ளிவிட இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி, இப்பவாச்சும் கூட இருங்கன்ற மாதிரி அவங்களும் கெஞ்ச வெட்டிங் ஆனிவர்சரினா உனக்கு பிடிச்ச சாப்பாட்டை சமைச்சு இன்னைக்கு நீ சாப்பிட்டுக்கலாம், உனக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. இங்க ஹீரோயினுக்கும் பயங்கர எரிச்சல் ஆகுது, அழுக வருதுங்க. இப்ப அந்த வேலைக்காரங்களும் அந்த இடத்துக்கு வர இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ சொல்ற மாதிரி என்ன நான் அலங்கரிச்சு பார்த்ததுலயும் என் கணவருக்கு என்ன பிடிக்கல, இப்ப நானே அந்த இடத்துக்கு வரேன், அப்படி அந்த டிராமாவை உட்காந்து பாக்குறேன், அந்த சரோஜா கிட்ட என்ன இருக்குன்னு நானே தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் முடிவு பண்ண ஒரு பெண்ணா எப்படி வருவீங்கன்ற மாதிரி கேட்க பெண்ணா வந்தாதான பிரச்சனை, ஒரு ஆணா வேஷம் போட்டு வரேன்னு சொல்லி இப்ப அவங்க வேலைக்காரங்களும் நம்ம ஹீரோயினும் ஒரு ஆண் மாதிரி வேஷம் போட்டு அப்படியே பந்தாவா அந்த டிராமா கம்பெனிக்கும் போறாங்க. அப்படியே அந்த தியேட்டர்ல நடக்கிற அந்த சரோஜாவோட நாடகத்தையும் பாக்குறாங்க. அதே இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோவும் குடிச்சிட்டு சரோஜான்னு கத்திக்கிட்டு இருக்க அதை எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சரோஜாவோட அழகுல நம்ம ஹீரோயினும் மயங்க செய்யறாங்க. இப்ப டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் சரோஜாவுடைய மேக்கப் ரூம்ல வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல ஒரு ஆம்பளை மாதிரி குரலெல்லாம் மாத்திக்கிட்டு நம்ம சரோஜா கிட்டையும் வராங்க. சார் யாரு அப்படின்ற மாதிரி சரோஜா கேட்க டவுன்ல இருந்து வந்திருக்கேன், உங்க அழகுல ரொம்ப மயங்கிட்டேன், அதான் உங்களுக்கு ஒரு நெக்லஸ் போடலான்னு வந்தேன்ற மாதிரி ஒரு நெக்லஸையும் எடுத்து சரோஜாக்கு போட்டு விட அப்படியே மெல்ல சரோஜா கிட்டையும் நீங்க மத்த ஆண்களை கவர்றதுக்கு என்ன மந்திர போடுறீங்க, எப்படி அந்த சமீந்தார உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரகசியத்தையும் கேக்குறாங்க. அப்பதான் சரோஜாவும் நம்ம பேசுற டோனை வேற மாதிரி மாத்தி பேசணும், வீட்டுல பொண்டாட்டி எப்படி பேசுவா ஆனா நான் பேசுற டோன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், ரெண்டாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி கூட இருக்கும் போதோ சிறையில அடைஞ்ச மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும், ஆனா இங்க வரப்போ அந்த ஜமீன்தாருக்கு அந்த ஃபீலையே நான் மாத்திடுவேன். இதை எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு மந்திரம் இருக்கு, ஒரு ஆணை கைக்குள்ள போட்டுக்க தெரிஞ்சிருக்கணும்,
இரவுல ஒரு மனைவி கணவரா இருக்கணும், கணவர் மனைவியா இருக்கணும். இத நிறைய வீட்ல மனைவிகள் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால்தான் அந்த ஜமீன்தார் என்கிட்ட வந்திருக்காருன்ற மாதிரி இந்த சரோஜாவும் சொல்ல, இதெல்லாம் அந்த மார்வேஷத்துல இருக்கிற நம்ம ஹீரோயினும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லா சொன்னதையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அடுத்த நாள் இரவு லேட் நைட் வீட்டுக்கு வர தன்னோட கணவரையும் மயக்கி நம்ம ஹீரோயின் அவங்க கூடயும் காதலோட இருக்க வைக்க, ஆனா அவருமே குடி போதையில மனசுக்குள்ள இந்த சரோஜாவை நினைச்சுக்கிட்டு அங்க சரோஜா சரோஜான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்துகிட்டே வளராருங்க. இது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் பார்வதிக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம பக்கத்துல வரும்போது கூட அவரு அந்த பொண்ணோட நினைப்புல இருக்காரு. இதுக்கு மேல இவரை நம்மளால எந்த விதத்திலையும் திருத்த முடியாது, நம்மளையும் காதலிக்க வைக்க முடியாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கணவர் கூட நம்ம வாழணுமா அப்படின்ற ஒரு யோசனையோடய அங்க கலங்கி எழுந்துக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட பர்சன் கூட போய் இவ்வளவு நாள் நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டோம்னு சொல்லி அங்க உடம்பு முழுக்க தண்ணி எடுத்தும் ஊத்திக்கிறாங்க. இப்ப கதறி அழுது அங்க தன்னோட கணவரை தலைமுழுகவும் செய்யறாங்க. இங்க இன்னொரு பக்கம் அந்த டிராமா கம்பெனிலயும் மனோரமா டிராமாவை போடுறாங்க. இன்னும் ஒரு வாரத்துல அந்த மனோரமா டிராமா ஆரம்பிக்க போகுதுங்க. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயின் காலையில எழுந்து பாக்குறாங்க, பக்கத்துல இருக்க அவங்க கணவரை காணோம். அதே மாதிரி தான் கழுத்துல இருக்க தாலி செயினையும் காணோம். அவங்களும் அந்த இடத்துல ரொம்ப பயப்பட, இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதாவது தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போறதா அவங்க அந்த இடத்துல முடிவெடுக்க, அப்ப அவங்க மாமியாரும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்டாட்டிக்கு புகுந்த வீடு தான் அவளோட சொந்த வீடு, நீ இப்படி எல்லாம் போனா நம்ம குடும்பத்தோட மானமே போயிடும்ன்ற மாதிரி சொல்ல, இங்க இருந்து மட்டும் நான் என்ன பண்ணிட்டு போறேன்னு சொல்லி அவங்களுக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் அந்த இடத்துல சொல்ல, அங்க அவங்க மாமியாரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினையும் அவங்க அப்பா வீட்டுக்கு ஒரு குதிரை வண்டி மூலியமா அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற வேலையில தாங்க அந்த டிராமா தியேட்டர் இருக்கும் பாத்தீங்களா, அது அங்க இருக்கிற ஒரு புது போஸ்டரையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. என்ன இது அப்படின்னு இறங்கி வந்து பார்த்தா அந்த டிராமா கம்பெனியை மூடிட்டு அங்க இருக்கிற வாத்தியாரும் கிளம்ப, எதுக்கு மூடுறீங்க, டிராமா நடக்கலையான்னு கேட்டா, இல்ல இதுக்கு மேல நடக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க, எங்க டிராமா கம்பெனியில லீடா நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த சரோஜா பொண்ணு காலையில இந்த ஊரு ஜமீன்தார் கூட ஓடி போயிட்டா, அதனால இந்த டிராமா நடக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்னது, என்னோட கணவர் இந்த சரோஜா பொண்ணு கூட ஓடி போயிட்டாரா, ஆனா பாவிங்களான்ற மாதிரி நினைக்க, இங்க இன்னொரு பக்கம் இந்த ஜமீன்தாரும் அந்த சரோஜா பொண்ணோட அவரோட ஃபார்ம் ஹவுஸுக்கும் கூட்டிட்டு வந்து, கூடிய சீக்கிரத்திலேயே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் நீ இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இரு, அதே மாதிரி இந்த தியேட்டர் நாடகத்துல எல்லாம் நீ நடிக்க தேவையில்ல, ஏன்னா உன்னை நான் மட்டும்தான் ரசிக்கணும், மத்தவங்க யாருமே உன்னை ரசிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணி தான் இப்ப அவரோட ஃபார்ம் ஹவுஸுக்கு இந்த சரோஜாவை கூட்டிட்டு வந்திருப்பாரு. இங்க கட் பண்ணா இப்ப அந்த தியேட்டருக்குள்ளயும் நம்ம ஹீரோயின் இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு அங்க இருக்கிற வாதியார்கிட்டையும், என்னோட கணவர் தான் உங்க கம்பெனியில இருக்க சரோஜாவை கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்ற ஒரு சோகத்தையும் வெளிப்படுத்த, எனிவே எப்படியோ இந்த மனோரமா டிராமா நடக்க போதில்ல, எங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இல்லைன்ற மாதிரியும் அந்த வாதியார் சொல்ல, அப்பதான் ஹீரோயின் நான் நடிக்கவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு நடிப்புனா என்னன்னு தெரியுமான்ற மாதிரி வாதியார் கேட்க, இன்னும் அந்த டிராமா படத்துக்கு ஒரு 5 நாள் டைம் இருக்குல்ல, ராத்திரி பகலா இங்க இருந்து நான் பிராக்டிஸ் பண்றேன், நீங்களே எனக்கு பயிற்சி கொடுங்க, கண்டிப்பா என்னால நடிக்க முடியும், அப்படி நான் மட்டும் வெளியே வந்து நடிச்சிட்டேன்னா அதுவே என்னோட கணவருக்கும் அந்த சரோஜாக்கும் ஒரு பெரிய பாடமா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் சொல்ல, இப்போ அதுக்கும் அந்த வாதியார் ஒத்துக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையிலயும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கும் போதோ இந்த சரோஜா ஹீரோவோட பெட்டியை பாக்குறாங்க. அதுல இந்த தாலி செயின் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷங்க, உண்மையாலேயே இவர் வாக்கு கொடுத்த மாதிரி நம்மள கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்லி இங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினும் அந்த தியேட்டர்ல சேர்ந்து அந்த லீட் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கான பயிற்சியில ஈடுபடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஃபார்ம் ஹவுஸ்ல இந்த சரோஜாவை அவரோட மனைவி மாதிரி இந்த சரோஜா கையால சாப்பாடு சாப்பிட்டு சரோஜாவுடைய வாழ ஆரம்பிக்க, அப்பதான் சரோஜா மேல கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கு சில சந்தேகங்கள் வருது. நீ அந்த டிராமா கம்பெனில இருக்கும் போதோ என்கிட்ட மட்டும் தான் இப்படி இருந்தியா, இல்ல மத்த ஆண்களோடையும் இப்படி எல்லாம் இருந்தியா, உன் டிராமா கம்பெனில ஒரு வாதியா இருந்தாரு, அவரு உன்கிட்ட எதனா தப்பா நடந்திருக்காரா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்க, அதெல்லாம் இந்த சரோஜாக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. நாள் அளவுல நம்ம சரோஜா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் உங்க நெத்தியில குங்குமம் போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி மாதிரி நிறைய பணிவிடைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் போகுதுங்க. எப்பதான் உங்களுடைய வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக போறீங்க, என்ன உங்க மனைவியா ஆக போறீங்கன்ற மாதிரி கேட்க, வீட்டுல தானே இருக்கன்ற மாதிரி சொல்ல, இது உங்க ஃபார்ம் ஹவுஸ், உங்க சொந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த பேச்சை எடுக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோ அந்த டாபிக்கை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாருங்க. இப்படி சரோஜாவோட நம்ம ஹீரோ ரொம்ப காதலோட அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற வேலையில தான் நம்ம ஹீரோவோட வக்கீலும் அந்த இடத்துக்கு வராரு. என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்க என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க மனைவிக்கு நீங்க பண்றதெல்லாம் பெரிய துரோகம், சரி இதெல்லாம் விடுங்க, முதல்ல உங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் அதுக்கப்புறம் உங்க வீடு ரெண்டுமே கேஸ்ல கலக்கு, பேங்க்ல நீங்க அந்த லோனை மட்டும் அடைக்கலனா உங்க பேங்க்ல இருக்கிற காசையும் ஜப்தி பண்ணுவாங்க, அடுத்து உங்க வீடும் உங்களை விட்டு போயிடும், ஒழுங்கா இந்த கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்ற மாதிரி எவ்வளவோ சொல்லுவாருங்க. ஆனா அது எதுவுமே சரோஜா மேல வச்சிருந்த காதல்னு சொல்றதை விடவும் ஒரு மோகத்தினால நம்ம ஹீரோக்கு அது எதுவுமே தெரியாதுங்க. இப்ப காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இந்த மனோரமா டிராமா போடுறதுக்கான நாளும் நெருங்கி வருது. அப்படி ஒரு வேலையில ஹீரோக்கு 2 நண்பர்கள் இருப்பாங்க.
இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே ஹீரோ கிட்ட காசு இருக்கு அப்படின்றதுனால தாங்க பழகுவாங்க. நீ எவ்வளவு நாள் தான் இந்த சரோஜா பொண்ணு பின்னாடியே இருக்க போற? இப்ப ஊருக்குள்ள புதுசா ஒரு பாடகி வந்திருக்காங்களாம், ரொம்ப அழகா பாடுறாங்களாம், வா அவ எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வருவோன்ற மாதிரி அந்த ரெண்டு நண்பர்களும் கூப்பிட இங்க ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் மாறுது. சரோஜா மேல இருக்கிற அந்த ஈர்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த பாடகியை தேடி போறதுக்கும் அவர் முடிவு பண்றாரு. அப்படி ராத்திரி சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து அந்த பாடகியோட வீட்டுக்கும் கிளம்ப அது எல்லாத்தையும் சரோஜாவும் பாக்குறாங்க. என்ன ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லி இப்ப எங்க கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம சரோஜா ஹீரோவை பயங்கரமா திட்ட, கொஞ்சம் இடம் கொடுத்தா என் பொண்டாட்டி மாதிரி கேள்வியா கேக்குற, நீ என் பொண்டாட்டி இல்ல, உன்னை நான் வச்சிருக்கேன், நமக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, நீ என் ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்க, அதுக்குள்ள கேள்வி கேட்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லி அங்க இந்த சரோஜாவையும் போட்டு நம்ம ஹீரோ அடிச்சுட்டு அவர் அந்த பாடகியோட வீட்டுக்கும் கிளம்ப இங்கதான் நம்ம சரோஜாக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட உண்மை முகங்கள் தெரிய வருது. இங்க நம்ம ஹீரோயின் பார்வதிக்கு நாளைக்கு ராத்திரி டிராமா, அதுக்காக ரிஹர்சலும் நடந்துகிட்டு இருக்க இப்ப சரோஜாவும் புத்தி தெளிஞ்சு நேரா அவங்களுடைய டிராமா கம்பெனிக்கும் போறாங்க. அப்படி அந்த இடத்துல மத்த ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டயும் வந்து நான் இல்லாம மனோரமா டிராமாவை எப்படி நடத்த போறீங்கன்ற மாதிரி கேட்க, நீ இல்லாமையா உன்னை விட சூப்பரா நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டாங்க, நீங்க வந்து கிளம்பலான்ற மாதிரி அவங்களும் கோவப்பட்டு சொல்ல, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு இப்பதான் அது புரியுது, எனக்கு எல்லாமே இந்த டிராமா கம்பெனி தான், இதை விட்டுட்டு நான் எங்க போறது, வாத்தியாரை நான் பார்க்கணுன்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. வாத்தியாரு உள்ள இருப்பாரு, நீ அவரை பார்த்தாலும் இதுதான் முடிவுன்னு சொல்லி இவங்களையும் உள்ள அனுப்ப இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு வராருங்க. அப்படி பார்வதி பார்வதி அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஆனா ஹீரோவோட அம்மா வந்து உன் பொண்டாட்டி இங்க இல்ல, அவ ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட பர்மிஷன் இல்லாம என்கிட்ட பர்மிஷன் கேட்காம அவ எப்படி போலாம் அப்படின்னு ஹீரோவோ சத்தம் போடுறாரு. அப்பதான் ஹீரோவோட அம்மாவோ, நீ எல்லாம் ஒரு ஆளாடா, பொண்டாட்டியா கூட நீ மதிக்க மாட்ட, தினந்தோறும் நீ வேற ஒரு பொண்ணை தேடி போனா அவ எப்படி இங்க இருப்பா, அதுவும் அவ தாலி செயினை வேற களமாண்டு போயிருக்க, உன்னை புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குன்னா அவ எப்படி உன்னை புருஷன்னு சொல்லி பண்ற மாதிரி கேட்க, ஆனா அது எதையுமே நம்ம ஹீரோ புரிஞ்சிக்காம அந்த போதையிலேயே இப்ப திரும்பி அவருடைய ஃபார்ம் ஹவுஸை நோக்கியும் வராருங்க. இங்க அந்த டிராமா கம்பெனியோட மேக்கப் ரூமுக்கு நம்ம சரோஜாவும் அப்படியே மெல்ல வராங்க. முன்னாடி சரோஜா உட்காந்துட்டு இருந்த அதே இடத்துல இப்ப நம்ம பார்வதி உட்காந்துகிட்டு இருக்க. இப்ப சரோஜாவும் பின்னாடி வந்து நின்னு, நீ இதுக்கு முன்னாடி டிராமா நடிச்சிருக்கியா, நீ எல்லாம் எப்படி என்னோட இடத்துக்கு வர முடியும்ன்ற மாதிரி கேட்க, அப்ப மெல்ல நம்ம பார்வதியோ சிரிச்சிட்டு நான் ஆல்ரெடி நடிச்சிருக்கேன்னு சொல்ல, அப்பதான் ஒரு சின்ன விஷயத்த காமிக்கிறாங்க. இவங்க ஒரு ஆண் வேஷம் போட்டுட்டு சரோஜா கிட்ட சில உண்மைகள் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்கல்ல, அதை அந்த இடத்துல காமிக்க இப்ப கட்டாச்சுன்னா இப்ப அந்த இடத்துல அந்த வாத்தியார் வர மாதிரியும் சரோஜா கிட்ட இந்த இடத்த விட்டுட்டு அவன் தான் முக்கியம், நீ போனல, உனக்கு இதுக்கு மேல இந்த டிராமா கம்பெனில இடம் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்பதான் சரோஜாவும் அவனை நம்பி போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. அவன் என்ன மனைவியாக்குவேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனா, ஆனா அங்க கூட்டிட்டு போயிட்டு என்ன அடிமையாக்கனா, என்னோட உலகமே இந்த டிராமா கம்பெனி தான், இதை விட்டு என்ன போக சொல்லாதீங்க, சின்ன ரோல் இருந்தாலும் பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கன்ற மாதிரியும் சரோஜா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதுல அந்த வாதியாருக்கோ கொஞ்சம் மனசு மாறி, மனோரமா ரோலை கண்டிப்பா உனக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அது இந்த பார்வதி தான் பண்ண போறா, ஆனா உனக்கு ஒரு ரோல் கொடுக்கறேன், அந்த ரோல் டிராமால ஸ்டேஜ்ல நடக்காது, வேற ஒரு இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டிராமா கம்பெனியோடைய அந்த நாடகத்துக்கான டிக்கெட் 2 எடுத்து இந்த சரோஜா கிட்ட அந்த வாத்தியார் கொடுக்குறாரு. நாளைக்கு உன்னோட காதலனான அந்த சமீதார் கோபிநாதை கூப்பிட்டுக்கிட்டு நீ இந்த டிராமா கம்பெனிக்கு வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அவங்களும் இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்ப இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாருங்க. எவ்வளவு நாள் பெண்கள்னு இருந்து இப்ப அந்த கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கோம்ல, அந்த கேஸ்ல பேங்க்காரங்க ஜெயிச்சு பேங்க்ல அவருக்கு சொந்தமான பணத்தை எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிக்கிட்டதாகவும், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரோட வீட்டையும் இந்த ஃபார்ம் ஹவுஸையும் ஜப்தி பண்ண போறதாகவும் அந்த இடத்துல வக்கீல் வந்து சொல்றாரு. இதுல நம்ம ஹீரோ முற்றிலுமா உடஞ்சி போறாரு. இப்பவாச்சு திருந்துவார்னு பார்த்தா இன்னமும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட இருக்கிற பணம் சொத்து எல்லாமே போனதுக்கு அப்புறம் அவருக்கு 2 நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அந்த 2 நண்பர்களும் அவங்களோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. பணம் இல்லாத உன் கூடலாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோவை விட்டு போக இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கும் நம்ம எவ்வளவு கேவலமான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்தோன்ற மாதிரி தெரிய வருது. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோவை வந்து அவங்களுடைய காதலியான இந்த சரோஜா பாக்குறாங்க. அப்படி நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு அந்த மனோரமா டிராமாக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஆல்ரெடி சோகத்துல இருக்கிற நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல பயங்கரமா குடிச்சிட்டு அந்த டிராமாவையும் வியந்து பார்க்க, அதுல ஒரு பெண் ரொம்ப அழகா வந்து நடனம் ஆடிக்கிட்டும் இருக்க, இப்படி ஒரு அழகை நம்ம பார்த்ததே இல்லையே, அந்த பெண் எதுக்கு மூஞ்சில துணி போட்டுக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா, அதை எடுக்கலாமேன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு தவிக்கிறாருங்க. கடைசியில பார்த்தா அது நம்ம ஹீரோவோட மனைவின்னு தெரிய வருது. ஆக்சுவலி இவங்க மனோரமா டிராமாவோட கதையுமே ஒரு குடிகார கணவரால வாழ்க்கையை இழந்த மனைவியை பத்தி தாங்க. அங்க நம்ம ஹீரோயின் பார்வதி அவங்க கதையே டிராமாவை போட்டு நடிச்சு
காமிக்க அதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோக்கு கோவம் தலைக்கு ஏறுதுங்க. இப்ப நேரா ஸ்டேஜ் பக்கத்துல வந்து, ஏ பார்வதி கீழே இறங்கி வா, உன்னை யாரு மேலே ஏறி இது மாதிரிலாம் ஆட சொன்னா, வா வீட்டுக்கு போலாம், வா வீட்டுக்கு போலான்ற மாதிரி கூப்பிட. வீட்டுக்கு போலாமா? என் பேர் பார்வதியே இல்ல, நான் மனோரமா, இங்க இருந்து கலாட்டா பண்ணாம போங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, இது பார்வதி இல்லையா, நீ என் பொண்டாட்டிடி, நான் உன் புருஷன், அது கூட ஞாபகம் இல்லையா, என்ன பேசுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இப்ப கூட்டத்துல இருக்கிற அந்த நாடகத்துல இருக்க எல்லாரும் ஏவலம் பண்ணி நம்ம ஹீரோவை சிரிக்கிறாங்க. பொண்டாட்டிய புரிஞ்சிக்காத நீ எல்லாம் ஒரு கணவரா? எந்நேரமும் உன் பொண்டாட்டியா இந்த டிராமால நடனம் ஆடுறவங்கள தானே நீ பாப்ப. நேத்து இங்க இருக்கிற சரோஜாவை பார்த்த, இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு வந்திருக்காங்கன்னு அதை பார்க்க வந்த. அப்படி உன்னோட ஆசைகளுக்கு ஏத்த மாதிரி பெண்களை மாத்திக்கிட்டே இருப்ப. உன்ன மாதிரி ஒரு ஆளு கணவரா இல்ல, சக மனுஷனா கூட யாருமே உன்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் அங்க ஆட்கள் எல்லாம் விட்டு வெளியே அனுப்ப. இப்ப அந்த வாத்தியாரும் இதை எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. அந்த காலத்துல விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே எடை இழுக்காம இருக்கோங்க. உன்ன மாதிரி ஒரு அன்பிட்டான கணவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி முதல் விவாகரத்து பண்ண பொண்ணா நம்ம ஹீரோயின் பார்வதி தான் அங்க இருந்திருப்பாங்க. அப்படி அந்த இடத்துல அவங்க பண்ண சம்பவத்தை எல்லாத்தையும் பார்த்த அந்த சரோஜாவும் கண் கலங்கி போய் அங்க எழுந்து நின்னு கை தட்டுற மாதிரியும், இங்க பார்வதியும் இத்தனை வருஷமா அந்த நரக வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து இங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரிலாம் கணவர் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் ஒரு மனைவி வாழ முடியாது. அவளுக்கான சுயமரியாதையோட அவளுக்கு அந்த கணவர் உண்மையா இருந்தாதான் அவ வாழ முடியும் அப்படின்றத அங்க உணர்த்துற மாதிரி அங்க கண் கலங்கி அழுவாங்க. சோ அப்படியே இந்த படத்தோட கதை முடியுங்க. ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி ஒரு பொண்ணால இங்க நம்ம ஹீரோ நடுத்தெருவுக்கு வரலைங்க. அவரு பெண்ணை ஒரு பொருளா பார்த்ததுனால்தான் நடுத்தெருவுக்கு வந்திருக்காரு. மனைவிய மதிக்காததுனாலையும் ஊதாரித்தனமா இருந்ததுனாலையும் தான் அவரு நடுத்தெருவுக்கு வந்திருக்காரு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த காலத்துல ரவீந்திரநாத் தாகூர் எழுதின இந்த கதையை தான் இப்ப நம்ம படமா பார்த்திருக்கோம். ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்டா, இன்னமும் ஒலிம்பிக்ஸ் இருக்குங்க. கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற டிஆர்பி மாதிரி ஒலிம்பிக்ஸ் கேம்பையும் பார்த்து டிஆர்பி கொடுங்க. அது மூலயமாச்சு நிறைய மீம்ஸ் போடுங்க, அதை பத்தி பேசுங்க. கண்டிப்பா அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல நம்ம இந்தியா நிறைய தங்க பதக்கங்களை குவிக்குன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.